ஒரு மிக முக்கியமான ஒரு அம்சம் பிரார்த்தனை. இதோடு இன்னொரு விளக்கமும் சேர்ந்து கொள்கிறது, அதையும் சொல்லிக்கிறோம். என்னடா துஆக்கள் அங்கீகரிக்கப்படுவது 3 விதமாக தெரிந்தானே எல்லாருக்கும். ஒன்றில் அந்த 3 சொல்லுங்க. பிரார்த்தனை அங்கீகரிக்கப்பட்ட அது 3ல் 1 நடக்கும் பண்ணுவாங்க. என்ன? ஒன்றில் கேட்ட பிரார்த்தனை உடனே என்ன செய்யும்? அங்கீகரிக்கப்பட்டுரும். அப்படி இல்லையா எப்படி? ஆபத்து நீங்கும். வரக்கூடிய ஒரு ஆபத்தொன்று என்ன செஞ்சிடும்? அல்லாஹு தஆலா அதன் மூலம் நீக்கிடுவான். இல்லைன்னா மறுமை நாள் என்ன செய்வான்? அல்லாஹு தஆலா நன்மையா தருவான். இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், இந்த ஹதீஸை இப்படி இந்த விளக்கத்தை வச்சு ஒருவர் உங்கள்கிட்ட ஒரு 10,000 கடன் கேட்குறாரு. 10,000 தாங்க, அடுத்த மாதம் மார்ச் அல்லது நான் ஏப்ரல் தந்துடுறேன் அப்படி என்று சொன்னா எப்போ கிடைக்கும் அந்த பணம்? மார்ச் கிடைக்குமா ஏப்ரல் கிடைக்குமா? உங்களோட மனசுல என்ன எண்ணம் வரும்? கன்ஃபார்மா ஏப்ரல் தான். ஆனா அவர் சொன்னது மார்ச் அல்லது ஏப்ரல் அப்படின்னு சொன்னாரு. உங்களோட உள்ளத்துல என்ன வந்துடும்? இது ஏப்ரல் தான் வரப்போகுது, ஏப்ரல் வந்தாலே பெரிய விஷயம் என்று 10,000 என்ன செய்வோம்? கொடுப்போம். மார்ச் என்ன எதிர்பார்ப்பு? எப்பயும் மனுஷனுக்கு 2 டேட் சொன்னா 2வது பெரிய டேட் மட்டும்தான் என்ன செய்யும்? தலைகீழா நிற்கும். உங்களுக்கு உலகத்தில் அங்கீகரிக்கப்படும், இல்லாட்டி மறுமையில் அங்கீகரிக்கப்படும். துவா கேட்கலே நம்மளுக்கு என்ன யோசனை வரும்? இது கன்ஃபார்மா இந்த உலகத்தில் கிடைக்க போறது இல்லை, மறுமை நல்லதான் கிடைக்கும் என்றாலும் கேட்போம். அப்படித்தான் நிறைய பேர் துவாவே கேட்கிறது. ஏன்? அதான் நமக்கு 3 சொல்லிட்டாச்சு. ஒன்றில் உலகத்தில் கிடைக்கும், இல்லைன்னா ஒரு ஆபத்து நீங்கும், அல்லது மறுமையில கிடைக்கும். எது மிச்சம் தூரம்? மறுமை. அதனால அதைத்தான் நினைச்சிடுறது. கன்ஃபார்ம் உலகத்தில் கிடைக்க போறது இல்லை. நம்ம இதுவரை கேட்ட எந்த துவா கபூல் ஆகிக்குது? கன்ஃபார்மா மறுமை தான். அதனால மறுமையில் கிடைக்கட்டும் அப்படி என்றே துவா கேட்கறதுனால இந்த உலகத்தில் துவாவை நம்பி யாரும் கேட்கறதும் இல்லை. இப்படி சொல்லி வைத்தவர்கள், இது மாதிரி ஒரு ஹதீஸ் இருக்குது முஸ்னத் அஹமதுல, அவருடைய ஆதார தன்மை என்னமோ நம்ம ஆய்வு செய்ய வேண்டும். ஆனால் ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும், மறுமையில் கிடைக்கும் என்று சொல்லப்பட்டது எல்லா விஷயத்துக்கும் அல்ல. மறுமையில் கிடைக்கும் என்று சொல்லப்பட்டது எல்லா விஷயத்துக்கும் அல்ல. குழந்தை கேட்ட நபி யாரு? ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம். கிடைச்சதா இல்லையா உலகத்திலே? அடுத்த குழந்தை கேட்ட நபி யாரு? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். உலகத்திலே கிடைச்சதா இல்லையா? உலகத்திலே கிடைச்சது. அதே போல உடனே காப்பாற்றணும் என்று கடலுக்கு முன்னால் கேட்ட நபி யாரு? மூசா அலைஹிஸ்ஸலாம். உலகத்திலே கிடைச்சதா இல்லையா? கிடைச்சது. நெருப்புல வீசப்பட்ட நபி யாரு? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். உடனே அறிந்து காப்பாற்றப்பட நினைச்சாரு, கிடைச்சதா இல்லையா? உலகத்திலே? உலகத்திலே கிடைச்சது. உலகத்துல பெரிய நோயால பாதிக்கப்பட்ட நபி யாரு? அய்யூப் அலைஹிஸ்ஸலாம். குணமாகணும் அல்லாஹ்ட்ட துஆ கேட்டாரு, குணமாயிச்சா இல்ல? இந்த உலகத்திலே? உலகத்திலே குணமாய். இவங்களுக்கு எல்லாம் உலகத்திலே நடந்திருக்குது. இந்த எல்லா நபிமார்களுக்கும் உலகத்திலேயே கேட்டதெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்குது. ஈமானில் அதிகமான அவர்களுக்கு இந்த உலகத்தில் கேட்டதெல்லாம் கொடுக்கப்பட்டால், ஈமானில் பலகீனமானவங்களுக்கு உலகத்தில் கேட்டதெல்லாம் அல்லாஹ் என்ன செய்வான்? நிச்சயமா தருவான். ஒருத்தருக்கு கடன் கொடுக்க வேண்டிய அவர் அல்லாஹ்ட்ட துஆ கேட்கிறார், அல்லாஹ் என்ன கடன் எல்லாம் அடைச்ச பின்னாலதான் நான் என்ன செய்யணும்? மௌத்தாகணும் துஆ கேட்கிறாரு. அல்லாஹ் மறுமையில எப்படி நிறைவேற்றுவான்? மௌத்தாயிட்டான், கடனோட மௌத்தாயிட்டாரு. மறுமையில சொர்க்கம் போகலாமா? அவருக்கு கடன் இருந்தா சொர்க்கம் போகலாமா? சொர்க்கம் போகலாது. இப்ப மறுமையில எப்படி அதை நிறைவேற்றுறது? அப்படின்னா என்ன புரிஞ்சுக்கணும்னு சொன்னா, உலகத்தில் எல்லா விஷயங்களையும் மறுமையில தான் நிறைவேற்றுவான்னு எங்கேயும் வரல. உங்களுக்கு இந்த உலகத்திலேயே நிறைவேற்றப்பட வேண்டியவைகளாக இருந்தால் நிச்சயமா அல்லாஹ் தஆலா இந்த உலகத்திலே நிறைவேற்றிடுவான். அவைகளை நிச்சயமா அல்லாஹ் தஆலா இந்த உலகத்திலேயே நிறைவேற்றி விடுவான். எது நம்ம பெருசா கேட்கிறோமோ, மேலதிகமாக கேட்கிறோமோ, அதை அல்லாஹ் தஆலா மறுமையில் தரலாம், அல்லது இந்த உலகத்தில் ஆபத்தை நீக்கலாம். மேலதிகமாக கேட்கிறேன்னா என்ன? ஒரு வீட்டில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம், யாரெல்லாம் ஒரு மாளிகை தான் கேட்கிறோம். கேட்கணும், கேட்கலாம். இந்த பிரார்த்தனை அல்லாஹ் என்ன செய்வோம்? உங்களுக்கு அங்கீகரிக்கலாம். எனவே நாங்கள் மேலதிகமாக இறைவனிடத்தில் கேட்கக்கூடிய உலக ரீதியான விஷயங்களை தான் அல்லாஹு தஆலா மறுமையில் உங்களுக்கு தரலாம். இந்த உலகத்தில் என்ன அவைகள் அங்கீகரிக்கப்படாமல் மறுமையில் என்ன செய்யலாம்? தரலாம் என்று சொல்றது. அன்றாடம் உள்ள கடனை கேட்கிறோம், அன்றாடம் உள்ள கஷ்டங்களை நீக்க சொல்லி கேட்கிறோம், வறுமையை நீக்க சொல்லி கேட்கிறோம், ஒரு வீடு கேட்கிறோம், ஒரு வாகனம் கேட்கிறோம், அன்றாட தேவைகளை கேட்கிறோம் என்று சொன்னால் இவைகளெல்லாம் மறுமையில தான் தருவான்னு எங்கே என்ன செய்யல சொல்லல. நான் இவ்வளவு சொன்ன நபிமார்களுக்கு அல்லாஹ் தஆலா உடனுக்குடன் உலகத்திலே என்ன செஞ்சா? கொடுத்தான். ஃபலவுலா அன்னஹு கான மினல் முஸப்பிஹீன லபிஸ ஃபீ பத்னிஹி இலா யௌமி யுபஅஸூன். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் மீனுடைய வயிற்றில் அகப்பட்டார். அவர் தஸ்பீஹ் செய்து கொண்டிருந்ததனால் அவரை நாம் காப்பாற்றினோம், இல்லை என்றால் மறுமை வரைக்கும் அவர் உட்கார்ந்திருப்பான்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். இப்ப யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு மறுமையில தான் கிடைக்கும் என்றால் மீன்ல வயிற்றில் அவர் என்ன செஞ்சிருக்கணும்? மௌத்தாக இருக்கணும். எதுல மௌத்தாக இருக்கணும்? மீன்ல வயிற்றிலேயே என்ன செஞ்சிருக்கணும்? அவர் மௌத்தாக இருக்க வேண்டும். அவர் காப்பாற்றப்பட்டதுக்கு காரணமே அல்லாஹ் தஆலா சொல்றான், அவர் தஸ்பீஹ் செய்து கொண்டிருந்தார். லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். நீ தூய்மையானவன், நான் அநியாயக்காரர்கள் ஒருவன், வணக்கத்துக்குரிய அல்லாஹ் உன்னை தவிர வேறு யாரும் இல்லை என்று சொல்லிக்கொண்டே இருந்ததால் காப்பாற்றினோம் என்றான். எனவே உலகத்தில் காப்பாற்ற வேண்டிய விஷயங்கள் அல்லாஹ் உலகத்தில் தான் என்ன செய்வான்?
செய்வான் என்பதை நம்ம என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நம்பிக்கையோடு நம்ம பிரார்த்தனை போகக்கூடாது. முதல் அம்சம். இதுல என்ன அப்படி என்றால், ஒரு துஆவை கேட்கிற நேரத்தில் அல்லாஹு தாலா நிச்சயமாக அதை அங்கீகரிப்பான் நம்பணும். 100% அல்லாஹு தாலா அதை அங்கீகரிக்கிறான். அங்கீகரித்த பின்னால அதை எப்படி எங்களுக்கு கபூல் செய்து தருவான் என்றதை நாங்க கற்பனை பண்ணக்கூடாது. இதுதான் எங்களுடைய தவறு. நாங்கள் ஒரு துஆவை கேட்டுட்டா நிச்சயமாக அல்லாஹு தாலா எங்களுக்கு தருவான் என்பதில் உறுதியா நிற்கணும். உண்மையாக இஹ்லாஸோடு தக்வாவோடு திருப்பி திருப்பி நம்ம கேட்டால் அல்லாஹ் நமது பிரார்த்தனை அங்கீகரிப்பான் என்பதில் உறுதியாக இருக்கணும். ஆனா இந்த நம்மளே போடுற ரூட் இதை இப்படித்தான் அங்கீகரிக்கணும் இந்த சிந்தனை விட்டுறணும். 50,000 வருமானம் இருக்கிற நேரத்தில் நிறைய வருமானம் தான் என்று துஆ கேட்டா 60, 70 மாறி 80, 90 மாறும் கற்பனை பண்ணக்கூடாது. நல்ல ஒரு திருமண உறவு வேண்டும் என்று கேட்டோம் என்று சொன்னால் உடனே இருக்கிறதெல்லாம் பலப்பற்றும் என்று நம்ம நினைக்கக்கூடாது. அல்லாஹு தாலா எப்பொழுதும் துஆ கேட்டால் நீங்கள் கேட்பதை தருவதை விட அதை விட சிறந்த ஒன்றை தான் தருவான். 2 உதாரணங்களை சொல்கிறேன். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை சகோதரர்கள் கடத்தி கிணத்துல போட்டாங்க. இந்த சம்பவம் எல்லாருக்கும் தெரியும், அப்படித்தானே? கடத்தி கொண்டு போய் எங்க போட்டாங்க? கிணத்துல போட்டாங்க. இந்த கிணத்துல இருக்கிற நேரத்தில் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய முழு ஆசையும் எண்ணமும் என்னதா இருக்கும்? பக்கத்து ஊர் தானே, தந்தையும் சகோதரர்களும் இருக்கக்கூடிய ஊர் இது, பக்கத்து ஊர். அவருடைய துஆ என்னதான் இருக்கும்? தந்தையோட போய் சேர்ந்துடணும், உறவுகளோட போய் சேர்ந்துடும். இந்த துஆவுக்கு பிறகு என்ன நடக்குது? சேர்ந்தாரா தூரமாகினாரா? தூரமாக்கினார். துஆ கேட்டு முடிய அடுத்து என்ன நடக்குது? எங்கேயோ இருந்த ஒரு பிசிர்ல இருந்த ஈஜிப்ட்ல இருந்த ஒரு பிரயாண கூட்டம் அவரை எடுத்து கொண்டு போய் அற்பமான திர்ஹங்களுக்கு வித்து ஒரு வீட்டுல வளர்ப்பு புள்ளையா என்ன செஞ்சிட்டாங்க? வித்துட்டு போயிட்டாங்க. இருந்தது சிரியால. துஆ கேட்ட முறை போய் நின்றது எங்க? ஈஜிப்ட்ல. இப்ப நம்ம கேட்கிற துஆ மாதிரி தான். நம்ம கேட்ட துஆ எதுக்கோ தலைகீழா நடக்கும். அதே மாதிரி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இந்த துஆவை கேட்ட உடனே ஊர் பக்கத்துல இருந்தவரை கொண்டு போய் எங்க வித்துட்டாங்க? ஈஜிப்ட்ல போய் அடையாளமே தெரியாத இடத்துல விற்கப்பட்டாச்சு. சரி, அதுக்கு பிறகு அவர் துஆ கேட்டா இன்னும் கொஞ்சம் அந்தஸ்து கூடணுமா இல்லையா? குடும்பத்தோட சேரணும் துஆ கேட்டா. அதுக்கடுத்து எங்க போயிட்டாரு? எங்க? சிறைச்சாலை. கால ரப்பி சிஜ்னு அஹப்பு இலைஹி மிம்மா யதுஊனனி இலைஹி. இவர்கள் அழைப்பதை விட எனக்கு சிறைச்சாலை சிறந்தது என்று சிறைச்சாலைக்குள்ள போயிட்டாரு. எவ்வளவு தூரமாக்கப்பட்டு போறாருன்னு பாருங்க. துஆ கேட்க கேட்க ரிசல்ட் எல்லாம் தலைகீழா வந்து கொண்டே இருக்குது. சேரணும் என்று துஆ கேட்டா பிரிஞ்சு போறாரு. மறுபடி சேரணும் துஆ கேட்டா ஜெயிலுக்கு என்ன செஞ்சாச்சு? போயிட்டாச்சு. இப்ப எங்களே மாதிரி இருந்தா சிந்தனை, என்னடா நானும் துஆ கேட்கிறேன் ஊரை விட்டும் பிரிஞ்சு இன்னொரு ஆள்கிட்ட விட்டுக்கும் போய் கடைசியில் ஜெயில் வரைக்கும் என்ன செஞ்சிட்டோம்? போயிட்டோம்டா, என்ன துஆ அங்கீகரிக்கப்படலை, என்ன நடக்குது அப்படின்னு நம்ம நினைச்சிருப்போம். ஆனா ஒரு நபி என்பதனால அவர் அதை நினைக்கல. அல்லாஹ் நிச்சயமா எனக்கு துஆவை அங்கீகரித்து கொண்டுதான் இருக்கிறான் அவர் நம்புறார். சிறைச்சாலை வரைக்கும் போயிட்டார். இப்ப அல்லாஹு தாலா அல்லாஹ் எப்படி அதை கனெக்ட் பண்றான், எப்படி கபூல் செய்யறான்ன்றதை நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும். நாங்கள் துஆ கேட்டு விட்டோம் என்றால் அல்லாஹ் கபூல் செய்து விட்டான் அர்த்தம். ஒழுங்கா கேட்டோம்டா. அதுக்கு அடுத்தது இந்த உலகத்தில் ஒருவருடைய துஆவுக்காக அல்லாஹு தாலா அமைக்கக்கூடிய அந்த நெட்வொர்க் இருக்குது, அதை நம்மளால புரிஞ்சு கொள்ளவே முடியாது. எந்த ஜெயிலுக்குள்ள யூசுப் அலைஹிஸ்ஸலாம் போறாரோ அந்த ஜெயில 2 பேர் இருக்கிறாங்க, ஏற்கனவே 2 பேர். அந்த 2 பேர் விடுதலை ஆகுறாங்க. அந்த 2 பேர் விடுதலை ஆகிற நேரத்தில் கனவுக்கு அவங்க 2 பேர் கனவு காண்றாங்க. அந்த கனவுக்கு விளக்கத்தை யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாரு. அந்த கனவுடைய விளக்கத்தை எடுத்துட்டு அவங்க போறாங்க. அதே மாதிரி அவங்களோட லைஃப்ல நடக்குது. அதே மாதிரி அவங்களோட லைஃப்ல நடக்குது. இப்ப இந்த நேரத்தில் மன்னர் கனவு காண்றார். மன்னர் இத்தனைக்கும் காஃபிர். மன்னர் கனவு காண்றார். கனவு கண்ட மன்னர் விளக்கம் கேட்கிறார். மன்னர் காண்ற கனவுக்கும் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய விடுதலைக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்குதா? மன்னர் காண்ற கனவுக்கும் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய விடுதலைக்கு எந்த சம்பந்தமும் இல்லை எங்களது பார்வையில். அதை சம்பந்தப்படுத்த தெரிஞ்சவன் யாரு? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். உதாரணமா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கிணத்துல இருக்கிற டைம்ல ஈஜிப்ட் மன்னர் இப்படி ஒரு கனவு கண்டிக்கிறார் அப்படின்னா ஏதாவது பிரயோசனம்? அது ஏதாவது சம்பந்தம் இருக்குதா? எந்த சம்பந்தமும் இல்லை. அந்த சம்பந்தத்தை தெரிந்தவன் யார்? அல்லாஹு தாலா. இறைவனுக்கு அதை எப்படி சம்பந்தப்படுத்த வேண்டும் என்று தெரியும். எனவே துஆ தான் நாம் கேட்க வேண்டும். அதற்குரிய வரைபடத்தை வரைவதும் அந்த விடுதலை எங்களுக்கு தருவதும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அந்த அதாவது அந்த மன்னர் கனவு கண்டு நான் விளக்கம் தெரிஞ்ச ஒரு ஆள் இருக்குது அப்படின்னு அந்த ஏற்கனவே கனவு கண்டாங்களே 2 பேர், அவங்க அந்த சபையில இருந்து அவர் சிறைச்சாலையில இருக்கிறார் என்ற செய்தியையும் மன்னர்கிட்ட தெரிவிக்கிறாங்க. அப்பதான் மன்னருக்கு தெரியும் இப்படி ஒருத்தர் சிறைச்சாலையில் இருக்கிறார். ஏன்னா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இருந்தது பொருளாதார அமைச்சருடைய வீட்டில், மன்னருக்கு தெரியாது. அப்ப அவரை விடுதலை செஞ்சு கொண்டு வாங்க விளக்கம் கேட்கறதுக்கு என்று சொல்லி வாராங்க ஒருத்தர். அந்த நேரத்தில் கூட யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் என்னோட துஆ கபூல் செஞ்சுட்டான்னு வெளியே ஓடல. முதல்ல யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாரு,
அதாவது அந்த கைகளை வெட்டி கொண்டார்களே பெண்மணிகள், அந்த தீர்ப்பு என்ன? அதனுடைய யார் இதுல குற்றவாளி? விபச்சாரம் செய்தது யாரு? இதுல யார் குற்றவாளி? அப்ப அதை சொல்லுங்க, அப்பதான் நான் வெளியே என்ன செய்வேன், வருவேன் என்று யூசுப் அலைஹிஸ்ஸலாம் நிக்க மன்னர் வந்து கேஸை எடுக்கிறார், வழக்கு. மன்னர் இப்ப என்ன செய்யறாரு, எடுக்கிறாரு. இப்ப பாருங்க, எல்லாம் ரிவர்ஸ்ல போகுது. ஃபர்ஸ்ட் குற்றச்சாட்டு, ஃபர்ஸ்ட் என்ன, சிறைச்சாலைக்கு வந்த குற்றச்சாட்டு விசாரிக்கப்படுது. அல்லாஹ் அந்த ஒவ்வொன்றா கொண்டு போறான், ஆரம்ப காலம் வரைக்கும். அந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய தந்தை வரைக்கும் அந்த சப்ஜெக்ட் அப்படி ரிவர்ஸ்ல போகும். அந்த கதை கொண்டு வந்து என்ன நடந்தது விசாரிக்கப்பட்ட நேரத்தில் அந்த பெண் ஒத்துக்கொள்றான், நான் தான் என்ன செஞ்சேன், அந்த தவறு செய்தேன், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தூய்மையானவர் அப்படின்னு நிரூபிக்கப்படுது. அதுக்கு பின்னால யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அந்த மன்னருடைய கனவுக்கு விளக்கம் சொல்றார். அந்த கனவுக்கும் சிரியாவுக்கும் சம்பந்தம் இருக்குது. எந்த சம்பந்தம்? தந்தையும் தாயும் சகோதரர்களும் ஈஜிப்டுக்கு வந்து சேர்ற சம்பந்தம் அந்த மனிதன் அந்த மன்னர் கண்ட கனவுல என்ன செய்து இருக்குது. அவ கனவுக்கு விளக்கம் சொல்லிட்டு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஐடியா சொல்றாரு, சேமிச்சு வச்சுக்கங்க, சூளைந்த எல்லா மக்களும் வந்து என்ன செய்வாங்க, பொருளாதாரத்தை கேட்டு வருவார்கள், தானியங்களை கேட்டு வருவார் ஐடியா சொல்றாரு. சொல்லிட்டு எனக்கு இந்த பொறுப்பை தாங்கன்னு கேட்டார், பொருளாதார பொறுப்பை எனக்கு தாங்க. அந்த பொறுப்பு எந்த பொறுப்பு? இவர் எந்த வீட்டில் இருந்தாரோ, அந்த குற்றச்சாட்டுக்கு உள்ளாகினாரோ அந்த பொறுப்பு, அந்த பொறுப்பை தனக்கு தாங்கன்றார். இப்ப யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அந்த நாட்டுடைய பொருளாதார அமைச்சர், இந்த நாட்டுடைய பொருளாதார அமைச்சர். இப்ப சிரியாவில் இருந்த அந்த மக்கள் என்ன செய்யறாங்க, இந்த ஈஜிப்டுக்கு வர வேண்டிய ஒரு கட்டம் ஏற்படுது. அப்பதான் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் எந்த அந்தஸ்தில் இருக்கிறாரு, கிணத்துல வீசிய அந்த சகோதரன் இன்றைக்கு ஒரு நாட்டுடைய, ஒரு அந்நிய நாட்டுடைய பொருளாதார மினிஸ்ட்ரியில் என்ன செய்யறாரு, இருக்கிறாரு. அவர்கள்ட்ட போய் அரிசி கோதுமை தானியத்தை வாங்க வேண்டிய நிலையில நான் என்ன செய்யறோம் இருக்கிறோம் என்ற இடத்துல கொண்டு வந்து வச்சு அல்லாஹு தாலா என்ன யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய துஆவை நான் கபூல் செய்தேன் என்றதை அல்லாஹு தாலா காட்டுறான். அன்புள்ள சகோதரிகளே, நாங்க கேட்டது ஒன்றாக இருக்கும், அல்லாஹ் கபூல் செய்வது கண்ணியமா, ஃபதகப்பலஹா, அதாவது இறைவன் அங்கீகரித்தால் கபூலன் ஹசனா, அழகான முறையில் இறைவன் என்ன செய்வான், கபூல் செய்வான். நாங்க கேட்டது ஒன்றா இருந்தா அதை கௌரவமா இறைவன் எங்களுக்கு தருவான். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அதை கேட்டிருக்க மாட்டார். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் மேக்சிமம் என்ன கேட்டிருப்பார், தான் தாயும் தந்தையும் சகோதரர்களோட சேரணும்னு கேட்டிருப்பார். ஆனா நீ இப்படி சேரக்கூடாது, கௌரவமாக சேரணும். உன்னை கீழே தாழ்த்த நினைத்தவர்களுக்கு முன்னால் உயர்ந்த அந்தஸ்து அடைஞ்சு நீ சேரணும் என்ற யார நாட்டம்? அல்லாஹுடைய நாட்டம். அல்லாஹு தாலா அழகான முறையில் சேர்த்தான். உண்மையிலேயே இறைவன் மீது நல்ல நம்பிக்கை இருந்து சரியான அறிவோடு நாங்கள் துஆ கேட்டால் அல்லாஹு தாலா எங்களுக்கு எந்த நஷ்டத்தை தந்தாலும் அமைதியாக இருப்போம். காரணம், நிச்சயமாக அல்லாஹு தாலா உலகத்தையே தலகீழாக மாற்றுவான் ஒரு முஃமினுடைய துஆவுக்காக. ஒரு முஃமினுடைய துஆவுக்காக இந்த உலகத்தையே தலைகீழாக அல்லாஹ் என்ன செய்வான், மாற்றுவான். இந்த உலகம் அந்த முஃமினுடைய ஈமானோடு ஒப்பிட்டால் ஒரு ஈயுடைய இறகுக்கும் அல்லாஹு தாலாட்ட என்ன பெருமதி கிடையாது. நாங்கள் உண்மையிலேயே துஆ கேட்டு இறைவன் மீது சரியான நம்பிக்கையில் இருந்தோம் என்றால் அல்லாஹ்வுடைய கபூல் அழகாக இருக்கும். எந்த நஷ்டத்துக்கும் பயப்படக்கூடாது. நம்ம ஒரு துஆ கேட்டோம்டா தலைகீழ் இறைவன் எங்களுக்கு செலக்ட் பண்றது எல்லாவற்றையும் விட நல்லா இருக்கும். துஆ கேட்ட பின்னால் தலைகீழாக நடந்தால் அல்லாஹ்வுடைய நம் முதலாவதே நினைக்கணும், அல்லாஹ் கபூல் செஞ்சிட்டான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கால சுஜூது செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஒட்டக குடலை கொண்டு வந்து தலையில போடுறாங்க. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அதை அப்படியே நீக்குறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் ஒரு துஆ கேட்டாங்க, அல்லாஹும்ம அலைக பி அபி ஜஹல், யா அல்லாஹ் அபூ ஜஹல், உத்பா, ஷைபா, அபூ லஹப் இவர்களை அனைவரையும் உன்னட்ட பொறுப்பு சாட்டுறேன்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அப்படியா இல்லையா? இவர்கள் அனைவரையும் கவனிச்சுக்கொண்டு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. எல்லாருக்கும் இந்த சம்பவம் தெரியும். இப்படி துஆ ஒன்று நீங்க கேட்குறீங்க, உங்களுக்கு அநியாயம் இழைக்கப்பட்ட நேரத்தில் ஒரு துஆ ஒன்று கேட்குறீங்க. கேட்டு அடுத்த நாள் ஊரே சேர்ந்து உங்களை ஊரை விட்டு வெளியாக்குது. கேட்டு அடுத்த நாள் நீங்க துஆ கேட்குறீங்க, என்னை இப்படி அவமானப்படுத்திட்டான், இந்த மாதிரி என்னது இப்படி செஞ்சுட்டேன், யா அல்லாஹ் இவர்களை கவனித்துக்கிறோன்னு துஆ கேட்குறீங்க. கேட்டு அடுத்த நாள் உங்களே ஊரே வெளியாக்கினா நீங்க துஆ கபூல்னு நினைப்பீங்களா, கபூலிலே நினைப்பீங்களா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ கேட்டு 10 வருஷத்துல ஊரே மக்கா விட்டு வெளியே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியாகுது. துஆ கேட்டு அடுத்த வருஷம் வெளியாக்கினா கூட பரவாயில்ல. 10 வருடங்களுக்கு பின்னால அபூ லஹப் கவனிச்சுக்கொள், உத்துபாவை ஷைபாவை நீ தான் கவனிக்கணும்னு அல்லாஹ்ட்ட ரசூலாங்க பொறுப்பு சாட்டி துஆ கேட்ட பின்னால 1 வருஷம் இல்ல, 2 வருஷம், 3 வருஷம், 4 வருஷம், 10 வருஷம் ரசூலா வெயிட் பண்றாங்க இந்த துஆ கபூலாக. 10வது வருஷம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கா விட்டு வெளியேற்றப்படுறாங்க. லவ்லா அன்ன கௌமக்கி அஹ்ரஜூனி மா ஹரஜ், கவாவுடைய திரையை பிடிச்சி ரசூலாங்க கவலையோடு சொன்னார்கள், உன் சமுதாயம் என்னை வெளியேற்றி இருக்காது விட்டால் நான் இந்த ஊரை விட்டே வெளியாக இருக்க மாட்டேன், உன்னோட சமுதாயம் என்னை வெளியேற்றத்தால இந்த ஊரை விட்டு போறேன். நான் இப்ப துஆ கேட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
10 வருடங்களுக்கு பின்னால காஃபிர்களுடைய கை என்ன செய்யுது? ஓங்குது. ரசூலுல்லாஹ் சொந்த ஊரை விட்டு என்ன செய்றாங்க? விரட்டப்படுறாங்க. இதை நாங்க கபூல் எடுப்போமா? அபூஜஹலே அபூலஹபே கவனிச்சு கேட்ட துஆவை அல்லாஹ் கபூல் செஞ்சான்னு எடுப்போமா? எனக்கு எதிரான அபூலஹபுடைய துஆவை அல்லாஹ் கபூல் செஞ்சுட்டான்னு நினைப்போமா? ரசூலுல்லாஹ் ஊரை விட்டு வெளியேற்றப்படுகிறார்கள். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆல நம்பிக்கை இழக்க மாட்டாங்க. அல்லாஹ் தஆலா ஒரு விஷயத்தை கொடுத்தால் கௌரவமாகவும் கண்ணியமாகவும் என்ன செய்வான்? கொடுப்பான். ரசூலுல்லாஹ் மதீனால போய் சேர்றாங்க. ஆட்சியாளராக, ஒரு தலைவராக, ஒரு தளபதியாக மதீனாவுடைய நிர்வாக ரசூலுல்லாஹ் கையில கிடைக்குது. துஆ கேட்ட நேரம் ரசூலுல்லாஹ்வை பார்ப்பதற்கும் கவனிப்பதற்கும் யாரும் இல்லை. ஆனால் அதுக்கு பின்னால் அல்லாஹ் தஆலா வெளியேற்றி மதீனாவை கொண்டு வந்து வச்சு ரசூலுல்லாஹ்வோட ஒரு ஆட்சியில கொண்டு வந்து வச்சுட்டு பத்ர் யுத்தம் நடக்குது. அன்றைய இரவு ரசூலுல்லாஹ் வட்டம் போடுறாங்க அந்த பேர்களுக்கெல்லாம். எந்தெந்த நபருக்கு எதிராக ரசூலுல்லாஹ் துஆ கேட்டாங்களோ, ஹாதா மஸ்ரஅ ஃபுலான், இந்த இடத்தில் இன்ன நபர் கொல்லப்படுவார், ஹாதா மஸ்ரஅ ஃபுலான், இந்த இடத்தில் இன்ன நபர் கொல்லப்படுவான் ரசூலுல்லாஹ் வட்டம் போடுறாங்க. அந்த யுத்த களத்தில் யாருக்கு எதிரான ரசூலுல்லாஹ் துஆ கேட்டாங்களோ அவர்கள் எல்லோரும் அந்த பத்ர் களத்தில் அனாதரவான நிலையில் அந்த இடத்துல என்ன செய்தார்கள்? கொல்லப்பட்டார்கள். இப்ப ரசூலுல்லாஹ் துஆ கேட்ட நேரம் அல்லாஹ் தஆலா வெறுமனே கபூல் செஞ்சிருந்தா அது கண்ணியமான கபூல் அல்ல. சப்ஜெக்ட் நடந்திருக்கும், ஆனா ரசூலுல்லாஹ் அந்தஸ்துல இல்ல. 10 வருடங்களுக்கு பின்னால் 11 வருடங்களுக்கு பின்னால் கபூல் ஆகுது. அவனுக்கும் சந்தர்ப்பம் கிடைச்சது. ரசூலுல்லாஹோட அந்தஸ்தும் என்ன செஞ்சுட்டு உயர்ந்துட்டு துஆவும் என்ன செய்து கபூல் ஆகுது. எனவே எப்பொழுதுமே சகோதரிகளே, இறைவனிடத்தில் நம்ம துஆ கேட்கிற நேரத்தில் நம்பிக்கை இழந்து துஆ கேட்க கூடாது. துஆ தான் ஒரு முஃமினுடைய உச்சகட்டமான சிலா, ஆயுதம். மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பாருங்க, மதியனுக்கு போய் அந்த 2 பெண் சகோதரிகளுக்கும் உதவி செஞ்சுட்டு, ஏற்கனவே ஈஜிப்ட்ல இருந்து விரட்டப்பட்டு மதியனுக்கு போய் உதவி செஞ்சா ஈஜிப்ட்ல இருந்து விரட்டப்பட்டவருக்கு மதியன்ல அறிமுகம், ஒரே ஒரு அறிமுகம் அந்த 2 பெண்ணு தான் ஹெல்ப் பண்ணினா, அதுக்கு பின்னால அறிமுகம் யார் அந்த ஊர்ல? அந்த 2 பெண். உங்கள் தந்தை எங்கே இருக்கிறார், தந்தையை சந்திக்கணும்னா ஒரு வார்த்தை என்ன செய்யலாம்? மூசா அலைஹிஸ்ஸலாம் செய்யலாம். மூசா அலைஹிஸ்ஸலாம் ஹெல்ப் பண்ணிட்டு அறிமுகமே இல்லாத அந்த மதியன்ல அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான், ஃபஸகாலஹுமா, அவர்களுக்கு நீரூற்றி கொடுத்தார். சும்ம தவல்லா இலத்தில், நிழலின் பக்கம் ஒதுங்கினார். பின்னர் இறைவனிடத்திலே சொன்னார், ரப்பி லிமா அன்ஸல்த இலைய மின் கைரின் ஃபகீர், யா அல்லாஹ் இந்த நேரத்தில் நீ எந்த நலவை எனக்கு இறக்கி தந்தாலும் நான் அதன் பக்கம் ஃபகீராக இருக்கிறேன், தேவையுடையவனாக இருக்கிறேன். நீ எந்த நலவை இப்பொழுது நீ இறக்கினாலும் அதன் பக்கம் நான் தேவையுடையவனாக இருக்கிறேன். ஒரு நிழலின் பக்கம் ஒதுங்கி அல்லாஹ்ட்ட சொல்லிட்டு உட்கார்ந்துட்டார். இதுதான் மூசா அலைஹிஸ்ஸலாம் செய்தது. அடுத்தது அந்த சூழல் அதுக்கு சார்பாக கொண்டு வந்து வச்சது யாரு? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். அந்த பெண்ணுடைய உள்ளத்துல போட்டு தந்தையோடு பேச வைத்து பாதுகாப்பான இடத்துல கொண்டு போய் சேர்த்து அங்கேயே திருமணம் முடிக்க வச்சு திருப்பி மூசா அலைஹிஸ்ஸலாத்தை கௌரவப்படுத்தி ஈஜிப்ட்ல கொண்டு வந்து சேர்த்த யாரு? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். எனவே எப்பொழுதும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும், எமக்கு கிடைப்பதெல்லாம் துஆவுடைய கபூலால கிடைப்பதாக இருந்தால் எங்களிடத்தில் ஆழ்ந்த ஆழமான ஒரு ஈமானிய நம்பிக்கை இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய பிரார்த்தனை இந்த உலகத்தில் அற்புதமான வேலைகளை செய்யும். உண்மையிலேயே ஈமானிய உணர்வு நிறைந்த உள்ளத்தோடு நாங்கள் இருந்தால், நாங்கள் செய்கின்ற சுஜூதில் ஈமானியம் இருந்தால், நாங்கள் ஏந்துகின்ற கைகளில் ஈமானியம் இருந்தால், இந்த உலகத்தில் எங்களை அசைப்பதற்கு யாரும் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு ஆயுதம் தான் துஆ. ஆனால் நம்பிக்கை இல்லை, கேட்பதில் எங்களுக்கு விளக்கம் இல்லை, கேட்பதில் எங்களுக்கு புரிதல் இல்லை. இதனால் எந்த துஆக்களிலும் எங்களுக்கு என்ன ஒரு விசுவாசமற்ற நம்பிக்கையற்ற ஒரு விளைவே என்ன செய்கிறது? ஏற்படுகிறது. நல்ல முறையில் துஆக்களை புரிந்து சிறந்த முறையில் அவைகளை உள்வாங்கி, நிறைய துஆக்கள் ஹதீஸ்களில் வந்த துஆக்கள் உண்டு, அவைகளை தேடி மனனமிட்டு துஆக்கள் நாம் சொன்ன இந்த விளக்கங்களோடு இறைவனிடத்திலே பிரார்த்திக்கின்ற மக்களாகவும், அல்லாஹ்வுடைய கபூலை அல்லாஹு தஆலா நாடிய வகையில் எங்களிடத்திலே கொண்டு வந்து என்ன செய்வான்? சேர்ப்பான் என்ற உணர்வோடு உள்ளவர்களாகவும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம் அனைவரையும் ஆக்கியரல் புரிவானாக. ஹாதா மா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும்.